ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அக்டோபர் 24 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். சமூக நீதிக்கான 2025ஆம் ஆண்டு வைக்கம் விருதை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தேன்மொழி சௌந்தரராஜன். இவங்க வந்துட்டு இவங்க வந்து ஒரு அதர் ஸ்டேட் பீப்புள். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இந்த விருது கொடுக்கறதுக்கு 30/3/2023 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதலாக 2024 வந்து தான் இதை வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை வந்து எப்போ துவங்கி வச்சாங்கன்னா 2023 வந்து துவங்கியிருக்காங்க. 2024 வந்து தேவனூரா மகாதேவா அப்படின்றவருக்கு வந்து இந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விருதில் என்ன வரும்னா 5 லட்ச ரூபா கேஷும் ப்ளஸ் கோல்டு மெடலும் வந்து கொடுப்பாங்க. இது எப்போ வருஷம் கொடுப்பாங்கன்னா செப்டம்பர் 17 வந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து செப்டம்பரை தாண்டி தான் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவின் முதல் நிகழ்நேர வெள்ள முன்னறிவிப்பு அமைப்பு பெற்ற நகரம் எதுன்னு பார்த்தோம்னா சென்னை. இதில் வந்து டிஎன் ஸ்மார்ட் பேரிடர், அதாவது டிஎன் ஸ்மார்ட்ன்றது வந்து பேரிடரை பற்றி நமக்கு அறிவிக்கை கொடுக்கறது, டிஎன் அலர்ட் வந்து வானிலை பற்றி அறிவிக்கை கொடுக்கறது. இது ரெண்டையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் தீவிர வறுமை இல்லாத மாநிலமாக அமைக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா. இங்கே வந்து டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்ற மாநிலமும் எதுனா கேரளா தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு வறுமை கோடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்பயுமே ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து ஒரு 4 கமிட்டி வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அலக் கமிட்டி. இந்த அலக் கமிட்டி வந்து என்னென்னா 1979 வந்து கொண்டு வரப்பட்டது. இது வந்து எப்படி வந்து இதை பிரிச்சிருக்காங்கன்னா, ஒரு மக்கள் வந்து சராசரியாக அவங்க 2400 கலோரிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த அலக் கமிட்டிக்குள்ளே வருவாங்க. அது வந்து லக்டவாடா கமிட்டி வந்து 1989 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே வந்து 2100 கலோரிகள் உணவுகளை எடுத்துக்கொள்கிற மக்கள் வந்து இந்த ஸ்டேஜுக்குள்ளே வருவாங்க. டெண்டுல்கர் கமிட்டி வந்து 2005. இது வந்து என்னென்னா பணம் ரிலேட்டடாக இதை வந்து பிரிச்சிருக்காங்க. 33% வந்து ஒரு மக்கள் வந்து டெய்லியும் பணத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த டெண்டுல்கர் கமிட்டிக்குள்ளே வருவாங்க. ரங்கராஜன் கமிட்டி வந்து 2012 வந்து தொடங்கப்பட்டது. இது வந்து கிராமத்தில் வந்து 33% வந்து பணத்தையும், நகர்ப்புறத்தில் வந்து 47% பணத்தையும் பயன்படுத்துகிற மக்கள் வந்து என்னென்னா இந்த ரங்கராஜன் கமிட்டிக்குள்ளே வருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா பெரிய பச்சை சுவர் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்திர பிரதேசம். பிரிட்டிஷ் அகாடமி புத்தக பரிசு 2025 வென்றவர் யார்னா சுனில் அம்ரித். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து பார்ப்போம். 2026 குளிர்கால ஒலிம்பிக்கின் ஜோதியை ஏந்தி செல்பவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பினவ் பிந்த்ரா. இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து ஐக்கிய நாடுகள் தினம் எப்போனா அக்டோபர் 24. டெய்லி அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.